சென்னை கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி விலை 90 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சடையாண்டி தரும் விரிவான தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமே தக்காளியினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பா சென்னையில 1 கிலோ தக்காளியினுடைய விலை 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத தேடிதான் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பகுதியில் தக்காளியினுடைய வரத்து மிக அதிகமாகவே இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தக்காளியினுடைய தரம் சற்று குறைந்திருக்கிறது. வெளி மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு, அதன் காரணமாக நிறைய பகுதிகளில் தக்காளியினுடைய விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய தரம் குறைந்திருக்கிறது. முதல் ரக தக்காளியினுடைய விலை ஒரு பெட்டியினுடைய விலை 1800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பெட்டியில 25 கிலோ தக்காளி இருக்கிறது. இந்த மொத்த வியாபாரிகளிடமிருந்து தக்காளியினுடைய விலை 1 கிலோ 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. மொத்தம் 3 ரக தக்காளியானது சென்னை கோயம்பேடுக்கு வந்து இறங்கி இருக்கின்றன. முதல் ரகம், இரண்டாவது ரகம், மூன்றாவது ரகம் என 3 ரகத்தில் தக்காளி விற்பனை செய்யப்படுகிறது. மிக குறைந்த ரக தக்காளியினுடைய விலையானது 1 கிலோ 50 ரூபாய்க்கு மொத்த விற்பனையாக செய்யப்படுகிறது. இங்கிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து சில்லறை விற்பனையில் 70 ரூபாய் வரை விற்பனை செய்கிறார்கள். அதே போல மிக அதிக தரம் வாய்ந்த தக்காளி, எந்த விதமான புள்ளியோ இல்ல பூச்சிப்பட்டையோ எதுவுமே இல்லாம இருக்கக்கூடிய மிக தரமான தக்காளியினுடைய ஒரு பெட்டியினுடைய விலை 1800 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ அடங்கிய இந்த பெட்டியானது 80 ரூபாயிலிருந்து 90 ரூபாய் வரையே மொத்த விற்பனையாக செய்யப்படுகிறது. இங்கிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து வெளியில பொதுமக்களுக்கு சில்லறையாக விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த நிலையில 90 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்படுறாங்க. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு, வட இந்தியாவில் இயற்கை சீற்றம், இதன் காரணமாக தக்காளியினுடைய விளைச்சல் குறைவாக இருக்கிறது. தக்காளியினுடைய தரம் குறைந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த விலையானது அதிகப்படியான விலை விற்கப்படுகிறது என ஒரு கருத்தை இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த விலை குறையுமா அல்லது நாளையோ நாளை மறுநாளோ குறையுமா அப்படின்ற கேள்விக்கு தீபாவளி வரை இதனுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. தக்காளியினுடைய வரத்து அதிகமாக இருந்தாலும் தரமான தக்காளியினுடைய வரத்து குறைவாக இருக்கிறது. எனவேதான் தீபாவளி வரை இதே விலையில்தான் விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் சடையாண்டி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மதுரவாயலில் நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் புகுந்து திருட முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். யார் அந்த இருவர்? வணக்கம் பாலவேல். சென்னை மதுரவாயலில் கிருஷ்ணா நகர் 28வது தெரு பகுதியில் பிரபல சினிமா நடிகை சோனா குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ள ஏசி யூனிட்டுகளை திருட 2 பேர் வந்துள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே சென்று சோனா பார்த்தபோது அந்த இருவரும் சோனாவை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் பின்னர் சோனா கூச்சலிடவே அங்கிருந்து தப்பி சென்றதாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் சோனா பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த நிலையில் அது தொடர்பாக நடிகை சோனா வீட்டில் கத்தியுடன் புகுந்த இருவரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தற்பொழுது மதுரவாயலைச் சேர்ந்த 2 பேரை மதுரவாயல் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சிவா வயது 23 மற்றும் லோகேஷ் வயது 21 ஆகிய இருவரை சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் மதுரவாயல் காவல் நிலையத்தில் வைத்து குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இருவரும் தனியார் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சோனா வீட்டில் திருட முயன்ற இருவரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.